ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸில் டைரக்ட் அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வித்தவுட் டொனேஷனில் லோ ஃபீஸ் காலேஜஸுக்கு உங்களுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து சில கோர்சஸ் மட்டும்தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் வரும். சரியா, மற்ற கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து இருக்காது. அதனால அந்த மாதிரியான கோர்சஸ் வந்து வேணும், லோ ஃபீஸஸில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, அதாவது இந்த வீடியோ நம்ம எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, சார் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ க்ளோஸ் ஆகும், சாய்ஸ் லாக் வந்து எப்போ நம்ம வந்து பண்ணுறது, இப்படி நிறைய பேர் நமக்கு வந்து கால் பண்ணுறீங்க. அதுக்காக தான் நாம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும், சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா, மற்றபடி டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித சந்தேகமாக இருந்தாலும் நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, அதனால் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, உங்களுக்கே தெரியும், இந்த ஷெடியூல் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதாவது 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி, அப்போ 11, 12, 13 நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போடுறதுக்கு. சரியா, அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்து தெளிவாக நீங்கள் போடணும். இதை நிறையா வீடியோ நம்ம சொல்லிட்டோம். ஏன் சாய்ஸ் ஃபில்லிங்கை பார்த்து நம்ம தெளிவாக போடணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் காலேஜெலாம் கிடச்சி காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டுட்டு பசங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி பரவாயில்ல, அப்போ நம்ம டிப்ளமாவது போயிடலாம், அப்போ வந்து நம்ம வந்து பிஎஸ்சி நம்ம படிக்க முடியாது போல், ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா டிப்ளமோவுக்கு போயிடுவாங்க. சார், தயவு செய்து அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே லோ ஃபீஸ் காலேஜஸை பார்த்து முன்னாடியே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் மூலயமா நம்ம போயிடலாம். சரியா, 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் ரிசல்ட்டு, 15ஆம் தேதி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நமக்கு வந்து பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட அதாவது அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறது டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். சரியா, இந்த டேட்டுக்குள்ளே நம்ம போய் ஜாயின் பண்ணிடணும். அதனால் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.